ஒரு அரசியல்வாதி கூட சூடு சொன்னே கிடையாது. என்ன செய்யலாம், மாற்றி என்ன செய்யலாம், இந்த ஆலையை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், இந்த ஆலையை எப்படி உருவாக்கலாம், இந்த ஆலையை எப்படி விரிவாக்கலாம், இதுக்கு என்ன நிதி தேவைப்படுகிறது. நாராயணசாமி மத்தியிலே 30 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அசைக்க முடியாத நபராக இருந்தார். ஆனால் பாண்டிச்சேரிக்காக ஒரு நகத்தை கொடுத்து முடி கிடைக்கிற மில்லாம் இது இன்ஃபோசிஸ், டைட்டன் பார்க், ஐடி பார்க் கொண்டாடலாம். சூடு சொன்னே ஒன்று கிடையாது. அதுக்கப்புறம் வைக்கலிங்க சொல்லவே தேவையில்லை, வாயை திறப்பதில்லை. சோத்துக்கு மட்டும்தான் வாயை திறப்பார். 15 ஆண்டுகள் ரங்கசாமி, 1 ஆண்டு 2 அல்ல, 15 ஆண்டுகள் முதலமைச்சர், 3 தலைமுறைகள் தான் இருக்கு. வேளாண் அமைச்சராக ஒரு 5 வருஷம், 20 ஆண்டுகள் தொடர்ந்து அரசு பதவியில அரசு அதிகாரத்தில் இருந்தார். தரக்கூடாது, நசவை போட்டோம், ஐஜி போட்டோம், குடும்பம் அழிட்டோம், தொழிலாளர் குடும்பம் அழிட்டோம், தொழிலாளர் நடுத்தரக்கிட்ட பிச்சை எடுக்கிட்டோம். காமராஜ் காமராஜ் கொடிக்க தன்னைத்தானே பெறப்பட்டுள்ள ரங்கசாமி இந்த சாதனை நெல்களை முடியதுதான் சாதனை. திருமொழியில சிற்போ நூற்பாலை ஏறக்குறைய 3 ஷிப்ட், 2000 பேர் நிர்வாகத்தை சேர்த்து அங்கிருந்து கன்சம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், கூடுதல் வரி 1000 ரூபாய். இதை ஏற்று போராட்டத்துக்கு இருக்க முதுகெலும்பு இருக்க நல்ல லாபகரமா போன சக்கரை ஆலை முன்னாயா இங்காட்டுப்பாளையம் சுற்று வட்டார விவசாயிகள் போற வாழ்வாதாரம் பால். இதை பேசுனது சன்மானம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர், முதுகெலும்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர், களப்போராளி நேர்முகா சக்கரை ஆலை பண்றாரு, பஞ்சாலி பற்றி பண்றாரு. எந்த எவனுக்கு அருகதே கிடையாது. அது பேசணும் இல்லை. உனக்காக உருவாக்கப்பட்டது எங்காட்டுப்பாளையம் சுகர் மில், கூட்டுறவு சக்கரை ஆலை. ஏன் அங்கதானே போடணும், ஏன்டா இங்கே வரணும் மாட்டேன். எல்லா வயசுலையும் பாதிக்கப்படுறான் பல்வேறு விவசாயிகள். இதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தல, யோகியதையும் கிடையாது. லாபகரமாக இயங்கின வருடத்துக்கு 20 கோடி லாபம். 1998 நான் வச்சு 20 கோடி லாபத்தை கொடுத்த அவ்வளோ உலகத்திற்கு பார்த்தேன். ஒவ்வொரு துறையா நீ மூடிட்டு வர நம்ம எது ஆச்சு, வங்கிக்காரன் பரவாயில்லன்னு நம்மளோட இவனை விட அவன் பரவாயில்ல. நம்ம அடிமைதான் வச்சுருந்தான், கொள்ளக்காரன் தான் இவன், வெள்ளைக்காரன் இவன் கொள்ளக்காரன். நான் உங்கள் சமூக ஆர்வலர் ஆர். கோபால் பேசுகிறேன். இந்த மாநிலத்தில் கொலை குற்றங்கள், வன்முறை சம்பவங்கள், பல கிரிமினல் வழக்குகள் உருவாக காரணமே வேலையின்மை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. 1819 பஞ்சாலையை உருவாக்குகிறார் பிரெஞ்சுக்காரன். பிரெஞ்சுக்காரன் தான் உருவாக்கின பஞ்சாலையை. இந்த அரசு எதையுமே உருவாக்கலை. இந்த புதுவை மாநில அரசு ஒரு பஞ்சாலையை கூட உருவாக்கவில்லை. இதை உருவாக்கியவர்கள் பூரா பிரெஞ்சுக்காரன் தான். நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுத்த வேண்டும், நம்ம வாழ்க்கையை செம்மையாக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையை வளமையாக்க வேண்டும், நல்ல எண்ணத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், இளைஞர்கள் தவறான பழக்கத்தில் போகக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் பஞ்சாலைகள். இந்த பஞ்சாலைகள் முறையே பாரதி மில், சுதேசி காட்டன் மில், ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ், புதியது பழையது, கேன்வாஸ் மில். இந்த 5 மில்களும் ஏறக்குறைய 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்தார். ஒரு தொழிலாளர் 2,000 தொழிலாளர்கள் இல்லை, ஏறக்குறைய 10,000 தொழிலாளர்கள். நாளொன்றுக்கு 3 ஷிப்ட். இந்த 3 ஷிப்டுகளிலும் ஒரு ஆலையிலிருந்து சுமார் 1,500 பேர் வெளியே ஒரு ஷிப்டுக்கு வெளியே வருவாங்க. ஒரு ஆலையிலிருந்து 1,500 ஷிப்ட் ஒரு ஷிப்டுக்கு வெளியே வருவாங்க. அப்ப 5 ஆலைகள் எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருப்பா நீங்களே பார்த்துங்க. ஒரு ஷிப்ட் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றங்கள். இந்த மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி தந்த பெருமை பிரெஞ்சுக்காரன் சார், நம்ம அரசியல்வாதி சார். ஏன்னா இவன் எல்லாத்தையும் மூடுறதுலே இருந்தான். புரியா, அவன் ஆரம்பிச்சான், இவன் மூடுறான். வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தான். ஆலை சங்க உயிர்த்துன்னு ஓடுவான். நம்ம மனித வாழ்க்கையுடைய தத்துவத்தை ஆலை சங்கு தான். ஆலை சங்க ஊதி போச்சு, டக்குன்னு எழுந்திருப்பான், குளிப்பான், எடுத்துட்டு ஓடுவான். கொடுக்கும் ஆலையில் வேலை செய்யற, எங்க வேலை செய்யற, ஆலையில் வேலை செய்யற, பொண்ணை கொடுறா, கண்கலங்காம பாதுகாத்துப்பான் அப்படின்னு ஒரு இந்த ஆலையினுடைய ஆலையால நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்தது இந்த பஞ்சாலைகள். அந்த பஞ்சாலையின் நிலைமை என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்று எப்பேற்பட்ட 200 ஏக்கர், ஒவ்வொன்றும் 100 ஏக்கர், 150 ஏக்கர், இப்படி பெரிய பெரிய பஞ்சாலைகள். இந்திய இராணுவத்துக்கே துணி சப்ளை பண்ண பெருமை நம்ம பஞ்சாலைகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, பாராசூட்டு கயிறு, அந்த கயிறு இங்க தான் உற்பத்தி பண்ணான். பெரிய ஆச்சரியமா இருக்கும். பாராசூட்டு கயிறை திருச்சி உற்பத்தி பண்ணி கொடுத்தது நம்ம பஞ்சாலைகள். இந்திய ராணுவம் எவ்வளவு பெரிய ராணுவம், அந்த ராணுவத்துக்கு சீருடைகள் கொடுத்தான் நம்மளுடைய பஞ்சாலைகள். அப்பேற்பட்ட பிரமிக்க வச்ச ஒரு பஞ்சாலைகள். காலப்போக்கில்
அப்படியே அழிவடைகிறது, நலிவடைகிறது, அழிந்த நிலைக்கு போகிறது. காரணம் அரசியல்வாதிகள். ஒரு அரசியல்வாதி கூட சூடு சொன்னே கிடையாது. ஏனென்றால் இந்த ஆலை நலியுதே, இதுக்கு என்ன செய்யலாம், மாற்று என்ன செய்யலாம், இந்த ஆலையை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், இந்த ஆலையை எப்படி உருவாக்கலாம், இந்த ஆலையை எப்படி விரிவாக்கலாம், இதுக்கு என்ன நிதி தேவைப்படுகிறது, மத்திய அரசு வாங்கலாம். மத்திய அரசிலிருந்து ஒரு பைசா கூட வாங்கல இந்த ஆலைக்காக. நாராயணசாமி மத்தியிலே 30 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் 15 ஆண்டுகள், நியமன உறுப்பினர் 15 ஆண்டு. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆண்டுல நசைக்க முடியாத சக்தியா இருந்த நாராயணசாமி, அசைக்க முடியாத சக்தி, ஷேடோ பிரைமினிஸ்டர் இன் மன்மோகன் சிங் கேபினட், அசைக்க முடியாத நபரா இருந்தார். ஆனா அந்த பாண்டிச்சேரிக்காக ஒரு நகத்தை கூட கிள்ளி போடல. ரொம்ப அற்புதமான மனிதன். வாய் தான் இருக்கு, வாயாரே வர சொல்லுவாங்க. ஒரு ஆலையை நீ டெவலப்மெண்ட் பண்ணலாம்ல, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மத்திய அரசுல 30 ஆண்டுகள் இருக்கிற, 5 ஆண்டுகின்ற 30 ஆண்டுகள் எம்பியா இருக்கிற, 15 ஆண்டுகள் நியமன உறுப்பினர், 15 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர், நின்று ஜெயிச்ச நீ போனிய மன்மோகன் சிங் கேபினட்ல அசைக்க முடியாத சக்தி, கேபினட் மினிஸ்டரா இருந்த நீ என்ன இந்த பாண்டிச்சேரி காப்பாத்துற, என்ன பாண்டிச்சேரி செஞ்ச சொல்லு. நான் ஒரே மேடையில் விவாதம் பண்ண தயார். இந்த அரசியல்வாதியை பொறுத்தவரை நேரடியாக சந்திக்க தயார், விவாதம் பண்ணவும் தயார். நீ என்ன செஞ்சின்னு மட்டும் சொல்லு. எந்த மில்ல காவந்து பண்ண, நலிவடைந்த மில்களை எந்த மில்லை நீ காவந்து பண்ணி தூக்கி நிறுத்தின சொல்லு. ஒரு மந்திரியாலே செய்ய முடியல. சரி, என்ன இல்லை, நல்ல எண்ணங்கள் கிடையாது அவருக்கு. நல்ல எண்ணத்தை விட்டுருப்பாரா சொல்லுங்க. இப்போ முடி கிடைக்கிற மில்லாம் இது இன்ஃபோசிஸ், டைட்டில் பார்க், ஐடி பார்க் கொண்டாடலாம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம். இங்கேருந்து எல்லாம் டெல்லிக்கு, பெங்களூருக்கு, சென்னைக்கு போறா. வெக்க சூடு சொன்னையும் உங்களுக்கு கிடையாது. நம்ம பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், இங்குள்ள அதிகாரிகளின் பிள்ளைகள், இந்த அரசியல்வாதி பிள்ளைகளும் சரிதான். இங்கேருந்து படிச்சுட்டு பெங்களூர் போறான் ஐடி கம்பெனிக்கு, இங்கேருந்து டிசி சென்னைக்கு போறான். ஒருத்தம் கூட இங்க இல்லை, ஒரு ஜீரோ தான் இங்க இருக்குது. ஒரே ஒரு ஐடி நீ பார்க்க நீ கொண்டன்னு சொன்னா மீசை எடுத்து ரோட்ல மொட்டை அடிச்சு கூட போறேன். எந்த அரசியல்வாதி செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் சொல்லவே தேவையில்லை, வாயை திறப்பதில்லை. சோத்துக்கு மட்டும்தான் வாயை திறப்பார் அவர். இந்த மில்லை மூடியை பற்றி கவலைப்படவில்லை, போராட்டம் என்பா செய்ய மாட்டார். இந்த மில்லை திறக்க வேண்டும் எந்த முயற்சியும் எடுக்கல. அதற்கு அப்புறம் 15 ஆண்டுகள் ரங்கசாமி, 1 ஆண்டு 2 அல்ல, 15 ஆண்டுகள் முதலமைச்சர், 3 தலைமுறை இவர் தான் இருக்கிறார். வேளாண் அமைச்சராக இருந்த ஒரு 5 வருஷம், 20 ஆண்டுகள் தொடர்ந்து அரசு பதவியில, அரசு அதிகாரத்தில் இருந்தார். இந்த ஒரு மில்லை நீ திறக்க முடியாதா சொல்லுங்க. ஏன் திறக்கல, ஏன் செய்யல? உன் எண்ணம் அவ்வளவுதான். தரக்கூடாது, நசவை போட்டோம், அழிஞ்சு போட்டோம், இவன் குடும்பம் அழிட்டோம், தொழிலாளர் குடும்பம் அழிட்டோம், தொழிலாளர் நடுத்தர நிக்கிட்டோம், பிச்சை எடுக்கிட்டோன்றோம். ஏன்டா ஒரு மில்லை எப்படிப்பட்ட உருவாக்கின கட்டமைப்பு, அவருடைய புகைப்பகைகளை நீங்க பார்த்திருப்பீங்க, நேத்தி அது உள்கட்டமைப்பு பார்த்திருப்பீங்க, இயந்திரங்களை பார்த்திருப்பீங்க. ஜெர்மனி இயந்திரம், பிரான்ஸ் இயந்திரம்லாம் போட்டு செஞ்சிருக்கான். எல்லா எந்திரத்தையும் திடீர்னு போட்டான். சேர்மனா போட்டார், பாலன், பாஸ்கரன் எல்லாம் அக்கக்கு கைடி வச்சுட்டாடும். உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் செவ்வறு தான் இருக்குது. இதான் சாதனை. இந்த காமராஜ், வாழ் காமராஜ் சொல்லிக்கிற தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கூட ரங்கசாமி, இதான் சாதனை. ஒரு சாதனை மில்களை முடியதுதான் சாதனை, மிகப்பெரிய சாதனை. மில்கள் மட்டும் மோசனா, திருமொழியில ஸ்பின்கோ நூற்பாலை ஏறக்குறைய 3 ஷிப்ட், 1500 பேர், 2000 பேர் நிர்வாகத்தை சேர்த்து அந்த மில்லு நாசமா மூட்டாங்க. சரி, அதுதான் 3 நாள்ல நடுத்தர நிற்கிறாள் தொழிலாளர். மாற்று ஏற்பாடு என்ன? எதிர்கட்சி சொல்லவே தேவையில்லை, நிரந்தர அடிமை ஆயிட்டான். நிரந்தர அடிமை, இந்த ஆட்சிக்கு நிரந்தர அடிமை எதிர்கட்சி தான். ஒரு ஆலைக்காக போராட்டமே பண்ணல, ஒரு ஆலை கூட போராட்டம் பண்ணல. இன்றைக்கு கூட சொன்னாங்க மின்துறை தனியார் மயமாக போராட்டம். முதல்ல மின்துறையில் அடிக்கும் கொள்ளையை பற்றி பேசுங்கள். அதிகப்படியான வருவாயை வாங்குறான், நம்மகிட்ட வரி வாங்குறான், அதை பற்றி பேசுங்கள். உங்களுக்கு யோகியதை இருக்கா? நம்முடைய கன்சூம் சார்ஜ் 600 ரூபா தான். கூடுதல் வரி, நிரந்தர சேவை வரி, அதிகப்படியான ஷார்டேஜ், இதெல்லாம் யார்கிட்ட வாங்குற? இதுக்கு போராட்டம் பண்ண உனக்கு யோகியதை இருக்காடா சொல்லு. யோகியதை இருக்கா உங்களுக்கு? நீ போராட்டம் பண்ணிருக்கிறியா சொல்லு. இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணல. தனியார்மயம் ஆகுது, அதுக்காக ஏதாவது கொடுப்பான், பொட்டி கொடுப்பான், அதுக்காக போராட்டம் நடத்துறோம். அதானி வந்து பாப்பான் நம்மள, அதுக்காக போராட்டம். எது போராட்டம் இருக்கு? இதை வைத்து பணம் பண்ணுவதற்காக போராட்டம். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குடிமகனும் பாதிக்கப்படுறான். இபி பில் கட்டும்போது கண் கலங்குறான், வண்டா குண்டா வித்துட்டு அடமானம் வச்சு கட்டுறான். கன்சூம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், கூடுதல் வரி 1000 ரூபாய். இதை ஏற்று உங்களுக்கு போராட துணி இருக்கா, முதுகெலும்பு இருக்கா? நான் காட்டுறேன், வேணா உங்களுக்கு ஒரு காட்டுறேன், பார்த்துருப்பீங்க நீங்க.
இதை ஏற்று போராட துணி கிடையாது. இதை ஏற்று மட்டும் இல்லை, எதை ஏற்று போராடாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா, இதை விட பெரிய கொடுமை. நல்ல லாபகரமா போன சர்க்கரை ஆலை முன்னாயா லிங்காரெட்டிப்பாளையம் சுற்று வட்டார விவசாயிகள் போற வாழ்வாதாரம் பாழ். லிங்காரெட்டிப்பாளையம், சந்தை பொதுக்குப்பம், திருக்கனூர், இப்படி சுத்து வட்டார கிராமங்களை போற 10 கன்று வரையும் சப்ளை. அரியூர்லாம் சக்க கரும்பு கொண்டு போட்டான். அந்த ஆலை மூணா அதுக்காக போராட்டம் பண்ணிங்களாடா? இல்லை. தொழிலாளி வயிற்றுல அடிச்சு அவனை கழுத்து பிடிச்சி நிறுத்தி ஈரத்துணி போட்டு வயிற்று நெரிச்சிட்டான். நல்லா சேர்த்து ஒரு பய சத்தியம் பண்ணி சொல்றேன், ஒரு பய போராட்டம் பண்ணல, ஒரு பய பார்லிமெண்ட்ல பேசல, சட்டசபையில பேசல. இதுல பேசுறவர் தன்மானம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர், முதுகெலும்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர், களப்போராளி நேரு மட்டும்தான் சக்கரை ஆலை பத்தி பேசுறாரு, ஸ்பின்கோ பத்தி பேசுறாரு, பஞ்சாலி பத்தி பேசுறாரு. எவனுக்கு அருகதையே கிடையாது. அவனும் பேசவும் இல்லை. பேசணும் தான் ரெக்கார்டை காட்டுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஆலையை நான் தூக்கி நிறுத்துறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாத்தீங்க, நேற்று வீடியோ எடுத்தீங்க, எல்லா ஆலை எப்படி எந்த நிலையில் இருக்குது. ஏறக்குறைய 200 ஏக்கர் ஒரு ஆலயம், 100 ஏக்கர் 150 ஏக்கர் புதர் மண்டி பாழடைஞ்சி அதனுடைய மரப்பொருள்லாம் திருடிட்டான், களவாடிட்டாடும். இவளே களவாடிட்டாடும். ஆலை விட்டு ராத்தியில் எல்லாம் தேக்கு மரம் களவாடிட்டு போட்டான். இயந்திரங்கள் களவாடப்பட்டது. அரசே களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். சக்கரை ஆலை மூணா அதில் விட்டு கரும்பு போடுற விவசாயம் எங்கே போனா முண்டி பாங்க போட்டான். அவன் கரும்பு போடுறான், எங்கே போகணும் போட்டு தானே ஆகணும். முண்டி பாங்க போனா தமிழ்நாடு விவசாயம் தான் வாங்குறான், நம்மளுக்கு வாங்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த ஆலைக்கு அவனுக்காக உருவாக்கப்பட்டது. உனக்காக உருவாக்கப்பட்டது லிங்காரெட்டிப்பாளையம் சுகர் மில், கூட்டுறவு சக்கரை ஆலை. நீ அங்கே தானே போடணும், ஏன்டா இங்கே வரேன்னு அவன் வாங்க மாட்டான். எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுறான் பாண்டிச்சேரி விவசாயிகள். இதுக்காக ஒரு பெரிய போராட்டம் எந்த கட்சி நடத்த யோகியதையும் கிடையாது. ஒரு கட்சி கூட சார் இந்த விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ணல சார். சக்கரை ஆலை மூணானே பாய் பசங்க கருமை கிட்ட ஓடி போட விடுவோம். ஒரு பய போராட்டம், மானம் ஈனம் சூடு எவனுக்குமே கிடையாது. அடுத்தபடியா ஒரு முக்கியமான சாப்டர் வர, லாபகரமா இயங்கின வருடத்துக்கு 70 கோடி லாபம். 1998 வருஷத்துக்கு 70 கோடி லாபத்தை கொடுத்த பேசிக் இந்த வாட்டர் உலக அளவில் பெருமை பெற்ற வாட்டர். பிரெஞ்சு அரசாங்கம் இந்த தண்ணியை அங்கீகாரம் கொடுத்தான். பாண்டிச்சேரி மினரல் வாட்டர். ஏன் உள்ள சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி குடும்பமே தண்ணி தான் குடிச்சது. தண்ணி தான் குடிச்சார். கலைஞருக்கு சாகம் வரையும் தண்ணி தான் குடிச்சார். மினரல் வாட்டர். பாண்டிச்சேரி தண்ணி அவ்வளோ தூய்மையாகவும் சுத்தமாக இருக்கும். அவ்வளோ மினரல் வாட்டர், அற்புதம் மினரல் வாட்டர். எந்த போனவொடனே கேட்பா பாண்டி தண்ணி வந்திருக்காங்க. அந்த தண்ணி கிடையாது, இந்த தண்ணி குடிக்க தண்ணி. அவ்வளோ உலக பிரசித்தி பெற்ற வாட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் மரவாடி க்ளோஸ், ஒவ்வொரு அமைப்பும் க்ளோஸ் பண்ணி 70 கோடி லாபம் கொடுத்த. 98 70 கோடி. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? ஏறக்குறைய 6000 பேர் நடுத்தது நிற்கிறான் சார். 6000 பேர். இதுதான் ஆட்சியா? சொல்லு, நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு துறையா நீ மூடிட்டு வர, அப்போ எது ஆட்சி? பிரெஞ்சுக்காரன் பரவாயில்லன்னு நம்மளோட இவனை விட அவன் பரவாயில்ல. நம்ம அடிமையை தான் வச்சிருந்தான், கொள்ளக்காரன் தான். இவன் வெள்ளக்கார, இவன் கொள்ளக்காரன். நம்மளை போதையில வச்சுக்கிறான். அவன் வேலை கொடுத்து வேலையை வச்சதான் போதையில வச்சுக்கிறான். இவன் ஆட்சியில தான் 353 ரிஷ்டம் பாருங்கள். இவர் ஆட்சியில தான் புதிய மதுபான ஆலைகள். இது லட்சணத்துல சிவாவும் நாராயணசாமி 2016 2025 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி. நாராயணசாமி முதலமைச்சர். வாய்கிழியே பேசுவார், இது வரையும் வாய்கிழியே பேசுவார். ஒரு ஆலை திறக்க முற்படலை. கேட்டா கிரண்பேடியை குறை சொன்னார். கிரண்பேடி தடுக்குது. ஏன்டா தடுக்குது கிரண்பேடி? நீ ஆட்சி ஒழுங்கா செய்தால் அவங்க என்ன செய்ய முடியும்? மக்களை திரட்டி போராட்டம் நடத்து, உள்ள நுழ, அதிகாரத்தை கையில் எடு. எதுவுமே செய்யல. கிரண்பேடி பேரை சொல்லியே 5 ஆண்டுகள் கழித்த ஒரே முதலமைச்சர் நாராயணசாமி தான். ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கும் கிடையாது சார். சத்தியம் பண்ணி சொல்றேன், உள்ள போறோம் சார். ஒரு வளர்ச்சி திட்டங்களும் அவர் ஆட்சியில கிடையாது. உடைந்த ரோட கூட போட வக்கில்லாத ஒரு முதல்வர் நாராயணசாமி. இந்த பேர்ல தான் இப்ப சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் பிப்டிக் சேர்மன். கீழ்ச்சிட மானத்தை வெள்ள வளைக்கிற தேனார ஓடுறன்னு கிளம்பினாரு. பாதாரம் தேனாரம் ஓட வச்சிடறேன், தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வந்தார பாண்டிக்கு அப்படின்னு பிப்டிக் சேர்மனா போய் பதவி ஏற்றுக்கிறார். ஏறிட்டு சுற்றுலா போறாரு. பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான்லாம் போனாரு. ஏதோ பெரிய தொழில் முதலீட்டாளர் கொண்டாடுன்னு பார்த்தா இவரும் ஜீரோ.
அவரும் ஜீரோ, அதுவும் ஜீரோ. ஒரு தொழிற்சாலை வரல, போய் அந்த செலவுதான் மிச்சம், தண்டம். ஸ்டாலின் போறாரு, தொழில் முதலீட்டாளரை கொண்டாடுறாரு, ஏதோ ஒரு படிக்கு பாதையாக வருது, ஒண்ணுமே கொண்டாடல. பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான்லாம் போயிட்டு வராங்க அரசு செலவுல. அரசுக்கு தான் தண்ட செலவு. ஏதாவது பேண்ட் கோட் ஷூட் தச்சு போட்டுருக்காங்க கவர்மெண்ட் செலவுல, மானங்கட்ட பசங்க. அது மட்டும் இல்ல, நீ நிதி ஆதாரங்களை கொண்டாடல, தொழில் முதலீட்டாளர்களை கொண்டாடுறது வேற விஷயம். 50 சொத்துக்களை சூறையாடிட்டான் அந்த ஆளு. 50 சொத்துக்களை சிக்கி நலிந்த சொத்துன்னு போட்டு ஏலத்துக்கு தன்னுடைய பினாமிகளை விட்டு ஏன் எடுக்க சொல்லி பின்னாடி அந்த சொத்தை நல்ல ரேட்டுக்கு வித்துறது. நீங்க 50 MD சேர்மன், சொத்து நெறிஞ்சு போச்சு, உனக்கு ஏன் கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன், கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன், நீ விட்டு ஓடிடு. தள்ளுபடி பண்ணி அந்த சொத்தை வேற ஒருத்த எடுக்கிறது, எடுத்து அதிக ரேட்டு விற்கிறது. இந்த கூட்டணி கொள்ளை சிவா நடத்தினார். விஞ்ஞான வருமானம் திருடன், சாத திருடம் கிடையாது. இந்த 50க்கு கொண்டாலும் மேன்மை அறிஞன்னு சொல்லு, நீ சொல்லு, உண்மையை சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு, இந்த 50க்கான மேம்படுத்தின அப்படின்னு சொல்லு. அழிவு பாதை கொண்டு நாசமாக்கின நீலாம் ஒரு பதவிக்கு தகுதியே கிடையாது. அவர் எதிர்கட்சி தலைவர், எதற்குமே போராட மாட்டார். அடுத்தது பெப்ஸ்கோ, அதுல ஒரு 6000 பேர். எங்க போனாலும் பெப்ஸ்கோ அங்காடி, பெப்ஸ்கோ அங்காடி, இதுல வர இந்த உழவர் சந்தையில பெப்ஸ்கோ அங்காடி, எங்க போனாலும் பெப்ஸ்கோ, ஒரு அங்காடி இல்லை. இப்போ அவர் ஒரு 6000 பேர். 40 ரூபா பூண்டை 400 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணான் தமிழ்ச்செல்வன். யாரு? சீமுடி அண்ணன் பையன். நான் பூண்டு கிலோ 40 ரூபா, கொள்முதல் எவ்வளவு? 400 ரூபா. அப்ப எவ்வளவு அவனுக்கு கிடைக்குது? 300 ரூபாய் கிடைக்குது. அந்த காசு உடனே கொடுக்க மாட்டானுவோ, 6 வருஷம் சென்று கொடுப்பான், செத்துருவான் அவன் பொண்டாட்டி வாங்கணும். இதுதான் உண்மையான நிலைமை. யாராவது சப்ளை பண்ணணும், அவன் இறந்த பிறகு அவருடைய வாரிசு நான் தான் எடுத்து சொல்லிக்கொண்டு இந்த காசை வாங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கியவர்கள் அது ரகசியம். மிக கேவலமான நிலைமை, அசிங்கமா, வெளியே சொல்லி அசிங்கமா இருக்கு. ஒரு துறையை மூடியவனுக்கு எல்லாம் என்னடா ஆட்சி அதிகாரம்? ஒரு துறையை நீ மூடலாமா? நாட் கேபபிள் பர்சன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ நிர்வாகம் படைக்க சக்தி தகுதியற்றவன், நீதான் மூடுற. ஏன் மூடுற? அடுத்தது ரேஷன் கடை. இது பெரிய சிரிப்புங்க. ரேஷன் கடை, ரேஷன் கடையே கிடையாது இந்தியாவில் பாண்டிச்சேரி ரேஷன் கடை கிடையாது. இதை சொல்லி சொல்லி இப்பதான் அங்கங்கன்னு தொடங்குறாங்க. ரேஷன் கடை கிடையாது, ரேஷன் பொருட்களும் கிடையாது, ரேஷன் கடையும் கிடையாது, ரேஷன் பொருட்களும் கிடையாது. ரேஷன் வேலை பார்த்த தொழிலாளர் நடுத்தொழில் நிற்கிறான், ஏறக்குறைய 7000 பேர். அவனுக்கு சம்பளம் போட்டு 7 வருஷம் ஆகுது. எப்படி சாப்பிடுவான்? தற்கொலை பண்ணிக்கிறான், தீ குளிக்கிறான், தூக்குப்படி செத்துறான். இந்த பால்களை யாரை சாரும்? உன்னைத்தான் சாரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருப்பான், சட்டமன்றத்தில் அவன் தீ குளிச்சுட்டான், செத்துட்டான், தூக்கல் தூங்கிட்டான், குடும்பத்தை யாருக்கு ஆகுதுன்றது யாராவது பேசியிருப்பானா? எவனும் பேச. அவன் போறான், இன்னைக்கு என்ன கிடைக்கும், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், மக்களை பற்றி கவலையே கிடையாது. முடின தொழிற்சாலையை பற்றி திறப்பதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டான். மூண்டது நல்லது, இவன் அப்பதான் கவனம் இருப்பான், குடியிலே இருப்பான், போதையிலே இருப்பான். இப்படி ஒவ்வொரு ஆலைகளாக மூடிக்கொண்டு, ஒவ்வொரு தொழிற்சாலையை மூடிக்கொண்டு, தனியார் பொதுத்துறை நிறுவனம் பேசிக்கு ரேஷன் கடை, அடுத்தது பிஎல்ஐசி மூட போறான்னு பொழுது சொல்ல முதல் மூடிடுவேன். எதை திறந்த சொல்ல 20,000 தொழிலாளர்கள் நடுத்தரையில் நிறுத்த 2 சாமிகள், ஒன்று ரங்கசாமி, ஒன்று நாராயணசாமி. இந்த ஆட்சியை, புதுவையை வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம் ஆகிட்டானோ, வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம். 20,000 தொழிலாளர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருப்பாங்க நீங்களே யோசனை பண்ணிப்பாங்க. படித்தா வேலை கிடையாது, வீட்டில் அம்மா அப்பா திட்டுறாங்க, வெளியே போனால் நண்பர்கள் திட்டுறாங்க, திருட போகிறான், கொள்ளையடிக்க போகிறான், வழிப்பறி பண்ணுறான், கஞ்சா கடத்துறான், மதுபானம் கடத்துறான். தவறான வழிக்கு போவதற்கு காரணமே இந்த முதலமைச்சர் ரங்கசாமி தான். இதில் எங்கே வேணாலும் சொல்லுவாங்க. ஒரே மேடையில் பேசத்த நீ வரியா? வா, நீ என்ன செஞ்ச சொல்லு, பட்டியலிட்டு சொல்லு. எந்த ஆலையை திறந்த? தக்காளை திறந்தாயா? நூற்பாலை திறந்தாயா? பஞ்சாலை திறந்தாயா? இதற்கெல்லாம் போராடாத ஒரு எதிர்கட்சி, முதுகெலும்பா எதிர்கட்சி. மான ஈன சூடு சொன்னே அவங்களுக்கு கிடையாது. திராவிட மாடல் கொண்டாடுறாங்க. திராவிட மாடல் எவனை ஏமாத்ததுக்கு? திராவிட மாடல் மின்துறை தனியார் மயமாக்குதான், அதுக்கு போராட்டம் நடத்துற. மின்துறையில பில்லுல கொள்ளடிக்கிறேன், அதை கேட்க மாட்டேன். என்னடா விசித்திரமா இருக்கும் போராட்டம். ஏதா அந்த அதானி பொட்டி கொடுக்கணும் போராட்டம், இது வேற ஒரு போராட்டம் கிடையாது. அதானி பொட்டி தரவில்லை, அதற்காக மின்துறை தனியார் மயமாக்குது எதிர்க்கிறேன். பச்சை சொல்லிட்டு போ, வாங்கிட்டு போ பொட்டிய. இந்த பெஞ்சாய் புயல்ல மாடு செத்த 40,000 ஸ்கீம் நல்லா கேட்டுங்க.
மாடு சேர்த்தா 40,000, வீடுகள் பாதிக்கப்பட்டு அடியோட உடமைகள் இருந்தால் 5,000. இந்த பெஞ்சால் புயல் அடிச்சதுப்ப இடுப்பளவு தண்ணீர், கழுத்தளவு தண்ணீர் இங்க பார்த்தாலும். வீடுகள் உடைமைகள் எடுத்து செல்லப்பட்டால், நாசப்படுத்தப்பட்டால் 5,000. மாட்டுக்குள்ள ஒரு மரியாதை கூட மனுஷனுக்கு கிடையாது. மாட்டுக்கு 40,000, கன்றுக்கு 20,000, மனிதனுக்கு 5,000. எவ்வளவு கேவலமா போயிட்டு அந்த மனிதன் பத்தியா. மாட்டுக்கு 40, கன்றுக்கு 20, மனிதனுக்கு 5,000. உடைமைகள் அடித்து செல்லப்படுகிறது, உடைமைகள் வீடு வீணாவது, வீடுகள் இடிந்து ஒருங்கி விழுது, 5,000 இவனுக்கு. மாட்டுக்கு 40,000. எதுக்காக தெரியுமா? இவன் மாடு 500 காண போய் சொல்லிட்டான். ஒரு மாட்டுக்கு 40,000, 500 மாட்டுக்கு 20 கோடி, ஆளுக்கு 10 கோடி. மாட்டின் பேரை சொல்லி லல்லு பிரசாத் மாதிரி கொள்ளடிச்சு சாதா ஆளுகளை. அவன் மாட்டு தீவிரத்தை கொள்ளடிச்சான், இவன் மாட்டை காணன்னு கொள்ளடிக்கிறான். லல்லு பிரசாத் விட மிதிட்டான். 20 கோடி, ஆளுக்கு 10 கோடி பிரிச்சுட்டாங்க. நூதனமான நெல்லு திடக்கூடியவன் உள்ளான். அதுக்கு மட்டும் இல்ல, தலித்துக்கு கூடக்கூடிய பெட்ரோல் பங்கையும் சூறையாடலாம். அமுதசுரபி பெட்ரோல் பங்கு வச்சிருந்தது, மூட்டான். வானவிலும் சசி இருந்தது, மூட்டான். எத்தனை பிரான்ச் உங்களுக்கு தெரியும்? அமுதசுரபி எத்தனை பிரான்ச்? 20க்கும் மேற்பட்ட பிரான்ச்சு. எல்லா பிரான்ச்சும் மூடிட்டான். ஒரு பிரான்ச், மெயின் பிரான்ச் இருக்கு, அங்கேயும் பொருள் கிடையாது. வானவில் மிகப்பெரிய சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி காண போச்சு. மாநில கூட்டுறவுத்துறை சீரழிச்ச பெருமை இவரதான் சேரும். நேரு வீதியில் உங்களுக்கு நேரு வீதி தெரியும், அர்பன் பேங்க் இருக்கு. அங்க அர்பன் பேங்க்ல டிரான்சாக்ஷனே கிடையாது. பெரும் பேங்க் திறந்திருப்பான், உட்காந்துருப்பான், தண்ட சம்பளம். ரிசர்வ் பேங்குடைய சம்பளம் நல்லா கேட்டு காலங்க. ரிசர்வ் பேங்க் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டோ, என்ன லீவோ, என்ன சம்பளமோ, அந்த சம்பளம் வாங்குறான். ஆனா ஒருத்த கூட டெபாசிட் பண்ணல. ஒரு ஆள் கூட பிக்ஸட் டெபாசிட் எப்படி போடல. ஒருத்தன் கூட கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. ஒருத்தன் கூட எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. எல்லாம் கேன்சல் பண்ணி போயிட்டே இருக்கிறான். இதுக்கு பேரு கூட்டுறவு. 400 பேர் வேலை செய்யலாம். ஒரு வார கடனை 5,000 வசூல் பண்ண 4 பேரை போறான் பைக் எடுத்துக்கிட்டு. எவ்வளவு அமௌண்ட்? எவ்வளவு? 5,000 வசூல் பண்ண போற 4 பேர் போறான். இவன் போயிட்டு வந்து அவன் போயிட்டு நான் போயிட்டு வரேங்க. இவன் சுத்துறான், வெளியே சுத்தலாம். போனவரை காணும், பொன்னிட இருந்து கேட்டு வந்தேன், சத்தம் போட்டு வந்தேன். இப்படி போய் எல்லா கூட்டுறவு நிறுவனமும் அழிவு பாதையில் போயிட்டு. ஒரு கூட்டுறவு நிறுவனம் கூட லாபத்தில் இல்லை. ஒரே ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை காட்டு லாபத்தில் போகுதுன்னு. எல்லாம் நேற்று கூட பிக்சட் திருப்பணியில் எப்படி போட்டு எடுக்க போனா பணம் இல்லை. நீங்க 5 லட்சம் எப்படி போட்டீங்க, அது முதிர்ச்சி அடைஞ்சு போச்சு, 5 வருஷம் முடிஞ்சு போய் பணத்தை கேட்கறான். எப்படியே காலி, ஜாகிரதையா இருக்கணும். எப்படி போடுறது ஆபத்து. பணம் இல்லை. ஏதோ கொடுமை. தங்க நகையெல்லாம் திருடிட்டு கவரி நகை வச்சுட்டாங்க நேரு வீதியில பேங்க். மாசத்துக்கு ஒரு முறை அந்த எம்டி போய் அப்ரைசர் போய் உரைச்சி பார்க்கணும், தங்கமா பித்திரி எனக்கு செய்யுது இல்லை. ஏன்னா அதுக்கு திருட்டுக்கு அவங்க உடந்த. எல்லா கூட்டுறவு நிறுவனமும் லாஸ். மிகப்பெரிய பான்லேயும் லாஸ்ல போயிட்டு இருக்கு. எப்போ மூடுவான்னு சொல்ல முடியாது. அடுத்தது அதான் மூட போறான்னு சொல்றாங்க. இப்படி மூடு விழா கண்ட முதல்வர். நீ விபதி கொடுக்கலாம், ஆசி வழங்கலாம், அது வேற. நீ சித்தர் கிடையாது, நீ பித்தர். அது என்ன பித்தர் மக்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன் என் வாய. நீ சித்தரா பித்தரா என்பது மக்களுக்கு சொல்லுவாங்க. 2020 சட்டமன்ற தேர்தலில் அதை நிரூபிப்பாங்க. மாற்றம் ஒன்றை நிலையானது. அந்த மாற்றத்தை உருவாக்குவார்கள். சமூக ஆர்வமுடைய அரசுடைய தவறை சுட்டி காட்டுறேன். வேற எனக்கு நீ ஒன்றும் படியறக்க போறது இல்லை. நான் உங்கள்கிட்ட வந்து நிற்க போறது இல்லை. எந்த விதமான உதவியும் நான் கேட்க போறது இல்லை. இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை சீரழிக்காதே. இந்த மாநில இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு போகாதே. கஞ்சா போதைக்கு அடிமையாக்காதே. மதுபான ஆலைகளை திறப்பதற்கு பதில் இன்ஃபோசிஸ் டைட்டில் பார், இன்ஃபோசிஸ் டைட்டில் பார், மென்பொருள் பூங்கா, சாஃப்ட்வேர், இதை திறந்து விடு. இதுதான் நான் கையெழுத்து கும்பதான் கேட்டுக்கிறேன். நீ திறக்க வேண்டியதெல்லாம் இன்ஃபோசிஸ், டைட்டில் பார்க், ஐடி பார்க், மென்பொருள் பூங்கா, சாஃப்ட்வேர் பூங்கா, இப்படி அமைச்சு கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு. இதை தான் கேட்குறேன். ஒன்று வேற ஒன்று நாங்கள் ஒன்று மாதம் வந்தால் மாமூல் கேட்கல. ஒருத்தன் ஒரு அதிகாரி சொல்கிறான், சிஎம் மாதம் வந்தால் மாமூல் கேட்குறாரு. பொறுக்கிக்கிட்ட ரவுடி கிட்ட தான் மாமூல் கேட்பான் போலீஸ்காரன். ஒரு முதலமைச்சர் மாமூல் கேட்குறாராம். என்ன இந்த மாதம் வரல கொடுத்துரு ஐயா, பத்திரப்பதிவு சரியா வரல, பத்திரப்பதிவு சரியா வரலையா, இந்த ஒன்று கொடுத்துரு. அப்படி செய்கிற ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுற ஏன் கொடுக்க மாமூல் கொடுக்காத. டிரான்ஸ்போர்ட் 8 வருஷமா ஒரே ஆள், 8 வருஷமா ஒரே கமிஷனர் இருக்கிறான் டிரான்ஸ்போர்ட்ல, சிவகுமார். கவர்னர் கிரண்பேடிக்கு ஆபாச மெசேஜ் அமிச்சால் அவன் யாரு? சிவகுமார் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரு. ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை செய்யக்கூடிய மேதக துணைநிலையாளர் கிரண்பேடிக்கு ஆபாச மெசேஜ் அமைச்சு குறுஞ்செய்தி அமைச்சவன் அவன் தான் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ல உட்காந்துருக்கான். எப்படி இருக்கு நிர்வாகம்னு பார்த்துங்க. அவன் சொத்துக்கள் பலாயிரம் கோடி. லிச்சில் மங்கலம் சார், என்னது ஸ்விம்மிங் பூலு, பண்ணை வீடு, யார் விட்டு பணம்?
ஒவ்வொரு அதிகாரியும் பார்த்தீங்கன்னா வரும்போது 2 சூட்கேஸ் எடுத்து வரோம், 2 சூட்கேஸ், ஒரு சூட்கேஸ் துணி, இன்னொரு சூட்கேஸ் உடைமைகள். போகும்போது பார்த்தீங்கன்னா 10 லாரி ஜாமான் எடுத்துட்டு போறான். வரும்போது ஒரு ஐஏஎஸும் 2 பையன் தான் எடுத்துட்டு வாங்க, நீங்க பாப்பீங்க, 2 சிறு மனைவி மகள். போகும்போது பார்த்தீங்கன்னா 10 லாரி ஜாமான் எடுத்துட்டு போறாங்க. இதுதான் அவன் அடிக்கிற கொள்ளை. பணம், வங்கி டெபாசிட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இதில் வைப்பு நிதி, இதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இங்கே வர்றதே திருடதான் வரும். எதுக்காக சொன்னா ரொம்ப சீரழிஞ்சு போச்சு மாநிலம். நீ இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்த அதை மட்டும் சொல்லு. இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் காலில் கூட விடுறேன் இந்த முதலமைச்சருக்காக. 5 ஆண்டுகளா காமராஜ் கல்வி திட்டத்தில் பணமே போடல. 5 ஆண்டுகள் சென்டாக்ல தேர்வு செய்ய போறாங்களே, உங்களுக்கு பணம் கொடுக்கணும். 5 ஆண்டை கொடுக்கவே இல்லை. அங்கே காலேஜில் மிரட்டுறான், பணம் கட்ட போறியா டிஸ்மிஸ் பண்ணிட்டுமா, அவன் மிரட்டுறான். எந்த நெருக்கடி நீ ஆளாவது? படித்தா வேலைகளை என்பது வேறு விஷயம். அதுக்கு படிப்பதற்கு இவ்வளவு சிக்கல். சென்டாக் நிதி தரேன் பெருமையாக சொல்லிட்டார் காமராஜ். நான் சென்டாக்ல தேர்வு செய்ய மாணவர் அனைவருக்கும் நான் ஆண்டு பள்ளி கட்டணத்தை இலவசமாக தரேன்னு கொடுக்கணும் இல்லை. பள்ளி கட்டணத்தை காலேஜ் கட்டணத்தை கொடுக்குறது இல்லை. 5 ஆண்டை தராம அவன் நெருக்கடி ஒரு பக்கம், இவன் நெருக்கடி ஒரு பக்கம், வேலையில நெருக்கடி, வீட்டுல நெருக்கடி. இப்படி நெருக்கடிகளுக்கு ஆளாவது காரணமே இந்த அசிங்க பிடிச்ச அரசியல்வாதிகள் தான் என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி.